மோஸ்ட் அன்ஃபர்கெட்டட் பாயிண்ட்ஸ் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து ஹெல்த் அண்ட் டிசீசஸ் யூனிட் நம்பர் 21. இந்த கிளாஸை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் நீங்கள் 3 to 5 டைம்ஸ் வந்து இந்த லெசனை வந்து ரீட் பண்ணியிருந்துருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த செஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட் பண்ணலைன்னா 3 to 5 டைம்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த செஷன் பாருங்கள். The Ministry of Women and Child Development championed the introduction of the POCSO Act 2012. நம்ம ஆல்ரெடி POCSO Act பார்த்தோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ்லேருந்து சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஆக்ட் எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். The National Commission for the Protection of Child Rights NCPCR வந்து it was set up in March 2007. NCPCR definition பார்த்துக்கோங்க. National Commission for the Protection of Child Rights எப்போ வந்து செட் பண்ணாங்கன்னா March 2007. எந்த ஆக்ட் படினா Protection of Child Rights CPCR Act. NCPCRன்றது National Commission for Protection of Child Rights, CPCRன்றது Protection of Child Rights Act. ஆக்டோட இயர் வந்து 2005. National Day Against Drug Abuse and Illicit Trafficking June 26. ட்ரக் அப்யூஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் illicit trafficking அதை வந்து இல்லீகலாக கடத்துறதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இன்டர்நேஷ்னலாக கொண்டாடுற டே வந்து ஜூன் 26. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் வந்து 1985. நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்கும் சைக்கோட்ராபிக் அதாவது பிரெயினோட ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்க சப்ஸ்டன்சஸோட அகெயின்ஸ்டாக போட்ட ஆக்ட் வந்து 1985. World Health Organization 1984 suggested the use of the term drug dependence in place of drug addiction or drug abuse. Drug addiction, drug abuseக்குன்ற அந்த டேர்முக்கு பதிலாக drug dependenceன்ற போட்ட டேர்ம் வந்து 1984 World Health Organization போட்டிருக்காங்க. Smoking hazards and effects of tobacco. மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் பாயிண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலை வந்து இன்ஃப்ளமேட் ஆகிறதுனால ஸ்வெல்லிங் ஆகிறதுனால அதில் நல்ல ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகிருக்கும் ஃபில் ஆகிக்கும். ஃப்ளூயிட் ஃபில் ஆச்சு அப்படின்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆயிரும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலை டிக்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் காஸ் எம்ஃபைசீமா. அந்த டிசார்டர் பேர் என்னது? எம்ஃபைசீமா கண்டிஷன். causes increased gastric secretion which leads to gastric and duodenal ulcer. அப்போது நம்மளுக்கு நிறையா டொபாக்கோ எடுத்துக்க நம்மளோட gastric secretion அதாவது HCl இருக்கட்டும் மற்ற ஆசிட்ஸாக இருக்கட்டும் அது என்னது செக்ரீட் ஆகிற ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அது மூலமாக எக்ஸஸாக செக்ரீட் ஆகிறதுனால நம்மளுக்கு gastric and duodenal ulcers வரும். ஸோ இன்க்ரீசஸ் த gastric secretion. 1984 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னொரு டேமை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரக்ன்ற டேமை. Anti-Tobacco Act was passed on May 1st 2004. Anti-Tobacco Act போட்ட இயர் வந்து என்னது? May 1st 2004. May 31st அதேயோட மந்தில் கடைசி நாள் May 31st வந்து நோ டொபாக்கோ டே வேர்ல்டோடைய ஆன்டி டொபாக்கோ டேவாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் ஓட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் டு ஹெல்த்தில் prolonged use of alcohol depresses the nervous system by acting as a sedative and analgesic substances. நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து அல்டர் பண்ணுறதுக்காகவும் செடேட்டிவ் ஒரு ஸ்லீப் ப்ரொடியூசிங் இதாகவும் ஆல்கஹால் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரெடியூசிங் ஆல்கஹாலிக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைலேஷன் ஆஃப் blood vessels which may affect functioning of the heart. ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகுமா? டைலேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? பிளட் சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவையான அதிகமான மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு சப்ளை ஆகும். அப்போ சப்ளை ஆகும்போது நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஆல்டர் ஆகும். ஸோ டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஹார்ட். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்றது இட் இஸ் அ க்ரோனிக் மெட்டபாலிக் டிசார்டர். க்ரீக்கில் டயபெட்டிஸ்ன்றது ரன்னிங் த்ரோ, மெலிட்டஸ்னா ஸ்வீட். அப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது க்ரீக் வேர்டு. க்ரீக்கில் டயபெட்டிஸ்னா ரன்னிங் த்ரோ, மெலிட்டஸ் ஸ்வீட். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்லா பார்க்க வேண்டியது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காம்ப்ளிகேஷன் ரொம்ப சிவியர் கேசஸில் டயபெட்டிக் ரெட்டினோபேத்தி ஐ அஃபெக்ட் பண்ணும். ஃபுட்லேயும் அல்சர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். டயபெட்டிஸ் டைப் 1ஓட இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு காசஸில் வைரஸாலேயும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ரிவைஸ்ட் WHO estimates for the year 2025 is 57.2 million diabetics in India. இந்தியாவில் 2025க்குள்ளே 57.2 million diabetic patients இந்தியாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி WHO estimate சொல்லியிருக்காங்க. டயபெட்டிஸ் வரதுக்கு நம்மளுடைய கண்ட்ரியில் 40 இயர்ஸ் வந்து ஆவரேஜ் ஏஜாகவும் மற்ற கண்ட்ரீஸில் 55 இயர்ஸாகவும் நம்மளுக்கு WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொஜெக்ட்ஸ் த டயபெட்டிஸ் வில் பி த 7th லீடிங் காஸ் ஆஃப் டெத் பை த இயர் 2030. 2030ல் பார்த்தோன்னா 7th லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக வந்து டயபெட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. 7th லீடிங் காஸ்.
According to our WHO recommendation படி, if the fasting blood glucose level is greater than 140 mg per deciliter or the random blood glucose is greater than 200 mg per milliliter on more than 2 occasions, diagnosis for confirming diabetes is essential. ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் சாப்பிடாமல் இருக்கும்போது எடுக்கிற blood glucose level 140 mg per deciliterக்கு 140 mgக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லை ரேண்டமாக எடுக்கிற blood glucose level 2 இல்லை 3 occasions நம்ம ரேண்டமாக எடுக்கிற blood glucose level வந்து பெர் மில்லிலிட்டருக்கு 200 mg இருந்தால் அதோட கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்சுலின் டிபெண்டன்ட் டைப் 1 வந்து 10 to 20% ஆஃப் த பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுறது டைப் 1 ஆகும். 80 to 90% வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் ஆன்சர் பார்த்தோம்னா லெஸ் தென் 20 இயர்ஸ். டைப் 1 வரது யாருக்கு அப்படின்னா லெஸ் தென் 20 இயர்ஸ் உள்ள பீப்புளுக்கு. கிரேட்டர் தென் 30 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆன்செட்னு சொல்லுவாங்க. நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. பாடி வெயிட் வந்து அவங்களுக்கு நார்மலாகவோ இல்லை அண்டர் வெயிட்டாகவோ இருக்கலாம். டைப் 2 இருக்கவங்களுக்கு ஒபீஸ் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கும் இருக்கலாம். இன்ஃபோபிட்ஸில் ஃப்ளாக் சீட்ஸ் கண்டெய்னிங் இன்சோல்யூபிள் ஃபைபர். ஃப்ளாக் சீட்ஸில் இன்சோல்யூபிள் ஃபைபர் இருக்கும். அதனால் இன்சோல்யூபிளாக இருக்கிறதுனால அது எந்த ஒரு குளுக்கோஸ் லெவலையுமே வந்து நம்ம பிளட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ கோவா, டொமேட்டோ, ஸ்பினச் இதெல்லாம் மற்ற ஃபுட்ஸ் விச் ஹெல்ப் ரெடியூஸ் த பிளட் சுகர் லெவல். பாடி மாஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். வெயிட் டிவைடட் பை ஹைட். பாடி மாஸ்னால என்னது வெயிட். ஸோ ஃபஸ்ட் மேலே என்ன இருக்கும், வெயிட் தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்ரி 7 கலோரி ஆஃப் எக்ஸஸ் கன்சம்ஷன் லீட்ஸ் டு 1 கிராம் ஃபேட் டெபாசிட் அண்ட் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். ஒவ்வொரு 7 கலோரி நம்ம எக்ஸஸாக கன்சம்ஷன் பண்ணும் போதும் நம்மளுக்கு 1 கிராம் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுதான். weight due to fat in adipose tissue exceeds more than 20 to 25% of body weight. adipose tissueல இதே ஒருவேளை ஃபேட் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்றது ஒரு டிஷ்யூ. அந்த டிஷ்யூவில் ஃபேட் வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆகும்போது அதோட வெயிட் வந்து நார்மலாக விட 20 to 25% நம்ம பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அடல்ட் வெயிட்டிங் 10% மோர் தென் த ஸ்டாண்டர்ட் வெயிட். ஸ்டாண்டர்ட் வெயிட் அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் வெயிட்டை கண்டுபிடிப்போம் இல்லையா, அப்போது அதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் வெயிட்டை கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் வெயிட்டை விட நம்மளுக்கு 10% அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட்னும் 20% அதிகமாக இருந்துச்சுன்னா ஒபீஸ்னு சொல்கிறாங்க. Coronary heart disease, it is the most common form and it is caused by deposition of cholesterol in the blood vessel. Coronary heart disease எதனால வருது, blood vesselல cholesterol deposit ஆகிறதுனால. atherosclerosis அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேட் டெபாசிட் பிளட் வெசல்ஸில் வந்து செடிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்குமா, இட் லீட்ஸ் டு சடன் இஸ்டீமியா. டிஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் பிளட் வந்து கம்மியாகும். ஏன்னா இது போயிட்டு அதை அடைச்சிக்கிறதுனால, அந்த பாத்வே அடைச்சிக்கிறதுனால இட் லீட்ஸ் டு சடன் இஸ்டீமியா. இஸ்டீமியானா என்னது, ஹார்ட் மசிலுக்கு பிளட் சப்ளை டிஃபிஷியன்ட். கொலஸ்ட்ரால் நம்மளோட டிசைரபிள் லெவல் இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்னா ஷுட் பி லெஸ் தென் 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். பெர் டெசிலிட்டருக்கு 200 மில்லிகிராமை விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அது டிசைரபிள் லெவல். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் எப்போ வரும், 200 to 300 வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரும். ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஹைனால என்னது, கொஞ்சம் குட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டரை வச்சுப்போம். ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது குட் கொலஸ்ட்ரால். லோயர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அப்போ ஹார்ட் டிசீஸை அது கம்மி பண்ணும். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்னா அது லோ குவாலிட்டின்னு வச்சுப்போம். லோ டென்சிட்டி இருக்க லிப்போப்ரோட்டீன்ஸ் வந்து என்னது, பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. அது ஹார்ட் டிசீஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் இஸ் derived from the Latin word meaning crab. கேன்சர்ன்றது எந்த வேர்டு, லாட்டின். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ன பார்த்தோம், க்ரீக் வேர்டு. கேன்சர்ன்றது லத்தீன் வேர்டு. இது வந்து மீனிங் என்னென்னா கிராப்னு அர்த்தம். வேர்ல்டு கேன்சர் டே வந்து 4th February. நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து November 7. வேர்ல்டு கேன்சர் February 4, நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே November 7. டைப்ஸ் ஆஃப் டியூமரில் எது பார்த்துக்கோங்க, பினைன். என்னென்ன டைப்ஸ்னால் பினைன் டியூமர்னால் நான் மேலிக்னன்ட் டியூமர்ஸ், எந்த இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. பினைன்னு அந்த எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆச்சோ அந்த இடத்துல இருக்க டிஷ்யூவை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். மேலிக்னன்ட் டியூமர்ஸ்னால் ஸ்ப்ரெட் ஆகும். மேலிக்னன்ட் டியூமர்னால் மெட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது வந்து எந்தெந்த டிஷ்யூக்கெலாம் போதும் அந்தந்த சரௌண்டிங் டிஷ்யூமே அதை அஃபெக்ட் பண்ணும். அதிகமாக WBC வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லுக்கேமியா. WBC ஃபார்ம் ஆகிறதுனால லுக்கேமியா, மோர் WBC ஃபார்ம் ஆகிறதுனால. லுக்கேமியாவை வந்து பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜையுமே அஃபெக்ட் பண்ணுது. காமன் டைப் ஆஃப் கேன்சர் விச் ஆல்சோ அஃபெக்ட் சில்ட்ரன் பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்ஸில் என்னென்ன ரேடியேஷன் பார்த்துக்கோ, எது அயனைசிங் ரேடியேஷன், எது நான் அயனைசிங் ரேடியேஷன் பார்த்துக்கோங்க. அயனைசிங் ரேடியேஷன் வந்து எக்ஸ்ரே, காமா ரே. நான் அயனைசிங் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது, UV ரேஸ். டாக்டர் சுனிதி சாலமன் வந்து pioneered the HIV research and treatment in India. நம்ம இந்தியாவில் HIV ரிசர்ச்க்கு வந்து முன்னோடியாக இருந்தவங்க டாக்டர் சுனிதி சாலமன். இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாலண்டரி டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் சென்டர் அண்ட் எய்ட்ஸ் ரிசர்ச் குரூப்பை சென்னையில் ஆரம்பித்தாங்க. 80s ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ட்ஸ் பேஷண்ட் சென்னையில்
டாக்குமெண்ட் பண்ணதும் இதுதான் 1985 டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. எய்ட்ஸ் வந்துச்சுன்னா எந்த செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னா லிம்போசைட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இஸ் ப்ரான் டு இன்ஃபெக்டிஷியஸ் டிசீஸ். லிம்போசைட்ஸ் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இது. டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் படிப்போம். அப்போது அந்த லிம்போசைட்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட மற்ற இன்ஃபெக்டிஷியஸ் டிசீஸ்க்கு நம்ம ரொம்ப அட்டாக் பண்ணும். மற்ற இன்ஃபெக்டிஷியஸ் ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறோம். த ப்ரெசன்ஸ் ஆஃப் HIV வைரஸை வந்து எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம்னா வெஸ்டர்ன் பிளாட்ன்ற ஒரு அனலைசிஸ், அப்புறம் எலிசா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்சைம் லிங்க் இம்யூனோசார்பன்ட் ஆசே. இன்னொரு டெஸ்ட் என்னது வெஸ்டர்ன் பிளாட் அனலைசிஸ். December 1 வந்து இட் இஸ் அப்சர்வ்ட் அஸ் அ வேர்ல்டு எய்ட்ஸ் டே. வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்போ December 1. டெக்ஸ்ட் புக் எவால்யூஷனில் விச் டைப் ஆஃப் கேன்சர் அஃபெக்ட்ஸ் த லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன். லிம்ஃப் நோட்ஸையும் ஸ்ப்ளீனையும் அஃபெக்ட் பண்ணுறது எந்த அப்படின்னா லுக்கேமியா. WBC ரொம்ப இன்க்ரீஸ் இன் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா லுக்கேமியா வரும்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது? லிம்ஃப் நோட்ஸையும் ஸ்ப்ளீனையும். இங்கே ஒரு கொஷின், கரோனரி ஹார்ட் டிசீஸ் இட் இஸ் டியூ டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியாவா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரிகார்டியமா, வீக்கரிங் ஆஃப் ஹார்ட் மசில், இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில். நம்மளுக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் எதனால் வரும் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை. ஹார்ட் மசில்ஸ்க்கு சஃபிஷியன்ட்டான பிளட் சப்ளை இருக்காது. அதனால தான் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரும். CHDயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸ். நிக்கோட்டின்றது இட் இஸ் அ நார்கோட்டிக் ட்ரக். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டால் நிக்கோட்டின்றது நார்கோட்டிங், ஸ்லீப் ப்ரொடியூசிங் ட்ரக், ஸ்லீப் காசிங் ட்ரக் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டிமுலண்ட் ட்ரக். நிக்கோட்டின் அப்போ வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நிக்கோட்டின்றது என்னது? ஒரு ஸ்டிமுலண்ட் ட்ரக். பிரெயின் வந்து ஸ்டிமுல் பண்ணும். கார்சினோமா, சார்கோமான்னு 2 டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. அப்போது கார்சினோமா அப்படின்னா என்னது? நம்மளுக்கு ஸ்டொமக் கேன்சர். சார்கோமான்றது என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ கேன்சர். சார்கோமான்றது சார்கோ அப்படின்னாலே என்னது? சார்கோமியர்னாலே மசில். அப்போ கனெக்டிவ் டிஷ்யூவோட கேன்சர் தான் என்னது? சார்கோமா. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்றது என்னது? லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு ஹார்ட் மசில். அப்போது பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட் மசிலுக்கு கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா என்னது? ஹார்ட் மசில் டிஷ்யூ வந்து டெத் ஆயிரும். அப்போது அந்த டெத் ஆஃப் ஹார்ட் மசில் டிஷ்யூ தான் என்னது? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. அட் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி 3 to 5 டைம்ஸ் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.